இந்த கமர்தீனே வாரத்துக்கு ஒரு பிள்ளைய மாத்துவார் போல. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? ஏன்னா அந்த போன வாரம் ஃபுல்லாவே பார்வதி வெறுப்பேத்துறதுக்காகவே கமர்தீனும் அரோராவும் சேர்ந்துட்டு 2 பேரும் ஒன்னா சுத்தி திரிஞ்சாங்க. இந்த வாரம் அரோரா போர் அடிச்சிருச்சு போல. அதனால அரோராட்ட பிரச்சனை பண்ணி இப்ப பார்வதி கூட இருக்க. நமக்குள்ள இருக்க ரிலேஷனை முடிச்சுக்கலாம். உனக்கும் பார்வதிக்கு தான் ஒரு பிரச்சனைனா மட்டும் தான் என்கிட்ட வந்து பழகுற. உனக்கு ஒரு தேவைக்காக என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த அரோரா. கூட சண்டை போட்டுட்டு வரும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நம்ப மாட்டேன், நீ சொல்லு வேணாம். ஐயர்கிட்ட அர்ச்சனைக்கு சொல்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டாலே. வீக்கனோட எபிசோட்ல நீடிப்பு துண்டிப்பு அப்படின்னு பேட்ச் கட்ட சொல்லும் போது பிரஜன் வந்து துண்டிப்பு பேட்ச சாண்ட்ரா கட்டி விட்டு இருப்பாரு. அப்பயே சாண்ட்ராக்கு மூஞ்சில ஈயாடல, இருந்தாலும் சிரிச்சு மலிப்பிட்டாங்க. கண்ணு வேர்க்குது. அது மட்டும் இல்லாம 24x7 லைவ்ல பார்த்தோம்னா சாண்ட்ரா பிரஜன்ட் பேச போகும்போது ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி விலகி போயிருவாரு. அதனால சோகமா ஒரு இடத்துல உட்காந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம புள்ள திவ்யா என்னன்னு கேட்க போகும்போது அவங்களையும் பிடிச்சி கண்டமணிக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, புரியுதா? எனக்கு யார்கிட்டயும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எனக்கு 100 பிரச்சனை இருக்கு, எல்லாத்தையும் சொல்ல முடியுமா? பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது.